உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது. சோ அந்த வகையில இந்த 2026 தேர்தல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக களமிறங்க போகின்றதா, அதாவது சிபிஎம் இருக்காங்க இல்லையா, சோ அந்த கட்சி தனியாக களமிறங்க போகின்றதா, இது போன்ற சில பல செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சி ஒருவேளை தனியாக களம் கண்டார்கள் என்றால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கும்? சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கடுமையான சிக்கலில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற சில பல செய்திகள் தற்பொழுது வெளியாயிருக்கின்றது. அதாவது எங்க பார்த்தாலுமே இந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ரொம்ப ஒரு இன்டாக்டா இருக்குது. எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் இன்டாக்டா இல்ல, அது சிதறி போய் கிடைக்கின்றது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஆனா இன்றைய தினத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்டாக்டாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கடுமையான சிக்கலில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிக்கலுக்கு மூல காரணங்கள் என்னவென்றால் கூட்டணி கட்சியில் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தான். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக களமிறங்க போகின்றார்களா, இது போன்று பல்வேறு வகையான தரவு எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போட்டுருங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமாக ஒரு அறத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா, அறத்தோடு செயல்படுகின்றதா இல்ல அறம் இல்லாம செயல்படுகின்றதா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக களமிறங்க போகின்றதா, அதாவது சிபிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க தனியாக களமிறங்க போகின்றார்களா, இது போன்று சில பல செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு சம்பந்தமாக முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நாங்கள் 5 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும். அதாவது 2021 திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதி ஒதுக்குனாங்க. ஆனா இந்த 2026 தேர்தல்ல நீங்க தொகுதிகளை குறைத்து கொள்ள வேண்டும், அதாவது நாங்க 5 தொகுதியில வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்ப? முதல் கட்ட பேச்சுவார்த்தையில சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பின்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்கின்றது. அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து இல்லவே இல்லை, நாங்க இந்த முறை 6 தொகுதிகள்ல போன முறை போட்டி போட்டோம், ஆனா இந்த முறை 6 தொகுதிகளில் போட்டி போட மாட்டோம், அதை விட கூடுதல் எண்ணிக்கை எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி தீர்க்கமாக தன்னுடைய பதிலை தெரிவித்தார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள். ஆனா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்க, நாங்க 6க்கு மேல தர முடியாது, 6ம் தர முடியாது, நாங்க 5 தான் தர முடியும், இன்னும் சொல்ல போறாங்க 4 தான் சொன்னாங்க. அந்த கொண்டு ஒரு 5 தொகுதியை தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கிறாங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் அதிருப்தியாக சில பல கருத்துக்களை தெரிவித்தார். அதுவே சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. அதற்கு பின்பாக இன்றைய தினத்துல 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில 3 கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் போச்சு அப்படின்னா அது இந்த தான், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தான் 3 கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிருக்கிறாங்க. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க 5 தொகுதி தான் தருவோம் அப்படின்ற மாதிரி உறுதியாக கூறியிருப்பதாக செய்திகள். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் வெளியில பேட்டி கொடுக்கிறப்ப சொல்றாரு, இல்லைங்க நாங்க மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், நாங்க 6 தொகுதியை விட அதிகமாக தான் போட்டி போடுவோம், எங்களுக்கான பலம் இருக்கின்றது அப்படின்றத கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இதனை ஒட்டிதான் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பயங்கரமான விவாதங்கள் கிளம்பி இருக்கின்றது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த 2026 தேர்தல்ல தனியாக களமிறங்க போகின்றார்களா, ஒண்ணு தனியா களமிறங்குவார்கள், இல்லை என்றால் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெளியில நின்று ஆதரவு தெரிவிப்பார்கள், அவர்களுடைய சுய மேடையில் நின்று ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படின்ற மாதிரி சில பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. 2வது, கூட்டணி ஒட்டுமொத்தமா போய்விடுவார்கள் என்றும் சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ உறுப்பினர்கள் இருப்பாங்க தெரியுமா, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேசிய லெவல்ல பொலிட் பீரோ உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தமாக ஒரு 18 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 18 உறுப்பினர்கள்ல 2 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கூட இருக்கிறாங்க. நம்ம வாசி தோழர் அவர்களும் அதே மாதிரி பாலகிருஷ்ணன் தோழர்கள், இவங்கெல்லாம்
தமிழ்நாட்டினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினர்கள். ஸோ ஓவராலா நேஷனல் லெவல்ல மொத்தமாக அதுல 18 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல 2 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ பொலிட் பியூரோ உறுப்பினர்களுடைய தலைமை வந்து நேரடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும், தலைமை கூட நடத்தக்கூடும், நடத்தி அதுல அவங்க சீட் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடும் அப்படின்ற மாதிரி கூட இன்னொரு சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. எப்படி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையே டைரக்டா வந்து, அதாவது நம்ம இவருன்னு நினைக்கிறேன் KC வேணுகோபால் அவர்களே டைரக்டா வந்தாரு. அதுக்கப்புறம் சிதம்பரம் அவர்கள் வச்சு பேசி முடிச்சாங்க. இந்த மாதிரி பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பாக தான் 28 கன்ஃபார்ம் பண்ணாங்க காங்கிரஸ். சோ அந்த மாதிரி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட பொலிட் பியூரோ உறுப்பினர்களுடைய ஹையர் பர்சன்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கூட பேசி 6 தொகுதிகளுக்கு அதிகமாக சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒரு தரப்பு டாக் வந்து எழும்புது. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளியில் நின்று ஆதரவு அளிக்க கூடும் அப்படின்ற மாதிரி கூட தங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால வெளியில் நின்று ஆதரவு அப்படின்னா என்னன்னா, அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையை பகிர்ந்துக்கிற மாட்டாங்க. ஆனா தனியாக இவர்கள் மேடை அமைத்து நாங்க அரசியல் சூழலுக்காக பாஜக உள்ளே வந்துவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தனியாக நின்று அவங்க பிரச்சாரம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது கொள்கை வேறுபாடு, எங்களுடைய கொள்கை வேறு, உங்களுடைய கொள்கை வேறு, ஆனா 2 பேர்த்துக்கும் ஒரு ஒருமித்த இலக்கு இருக்குது. அந்த இலக்கின் காரணமாக நாங்க வெளியில் நின்று உங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். சோ அந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து எடுக்கக்கூடும் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2018 என்று கருதுகின்றேன். அப்பதான் நம்ம ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சு. 2018 17 சம்திங் சரியா தெரியல. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மருது கணேஷ் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், சோ அவரை ஆதரிச்சு சிபிஎம் என்ன பண்ணாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையை பகிர்ந்துக்கிறாம அவங்களா தனியா ஒரு மேடை போட்டு மருது கணேஷ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதாவது எங்களுடைய கொள்கை வேற, ஆனா இந்த சூழல்ல நாங்க மருது கணேசுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வெளியில் நின்று ஆதரவு தெரிவித்தார்கள். சோ அது போன்று இந்த 2026 தேர்தலையும் கூட நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒருவேளை தொகுதி பங்கீடுகள் வந்து உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் வெளியில் நின்று ஆதரவு அளிப்பதற்கான மிகப்பெரிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா 6 தொகுதிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீண்டும் ஒப்புக்கொள்வார்களா அப்படின்னா ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுடைய சித்தாந்தத்திற்கே இது வந்து எதிரானது. ஏன்னா வந்து கம்யூனிசம்னா என்ன, எல்லாருக்குமே எல்லாமே சமமா கிடைக்கணும், அதான் கம்யூனிசம். அப்ப 234 தொகுதியில நீங்க வெறும் 5 தொகுதியில மட்டும் போட்டி போடுங்க, மீத இருக்கிற 229 தொகுதிகள்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைச்சு ஓடா தேஞ்சு போக என்று சொல்வது என்பது கம்யூனிச சித்தாந்தத்திற்கே எதிரான ஒன்று. சோ அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த 5 தொகுதிகளுக்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற முடிவை எடுத்தார்கள் என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன முடிவு எடுக்கும் என்ற கேள்வி அடுத்த கட்டமாக நகருகின்றது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எப்பொழுதும் களத்தில் ஒன்றாக நிற்கக்கூடிய நபர்கள், களத்தில் ஒன்றாக நின்று மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய நபர்கள். சோ அப்படியே பட்சத்துல கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களும் ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சியோட கலந்து ஆலோசித்து அவர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்களுடைய மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விசிகாக்கு 2 இலக்க தொகுதிகள் வழங்கினால் நாம வந்து வாக்களிப்போம், இல்லை என்றால் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேச்சு இருக்கு. இது நான் சொல்லல, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சங்க தமிழன் அவர்களே ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதாவது கட்சியுடைய தலைமையாக இருந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும் வாக்கு தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்வோம், ஆனால் தொண்டர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி தெளிவா பதிவு பண்ணிருக்காரு. ஏன்னா தொண்டர்கள் எல்லாமே வந்து கூலி வேலை பாக்குறவங்க, 5க்கும் 10க்கும் வேலை பார்த்து நான் வந்தாலே பெரிய பிளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க எனக்காக. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து நீங்க கொடுக்குற 4 சீட்டு 5 சீட்டை வாங்கிக்கிட்டு விசிகாவுடைய தலைமை வாங்கி கொண்டாலும் கூட தொண்டர்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சங்கத்தமிழர்கள் பதிவு செய்திருக்கின்றார். சோ அப்ப விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்ச தொகுதிகளை வழங்கினால், ஒருவேளை 5, 6, 8 இந்த மாதிரி வழங்கினாலும் கூட அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் பார்க்க முடிகின்றது. சோ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவெடுக்கின்றதோ அதனை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி முடிவெடுக்க கூடும். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முடிவு என்பது மிகப்பெரிய பிரளயமாக தமிழ்நாட்டுல இருக்கும். அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியை முதல் கட்ட பேச்சுவார்த்தையோட நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா விடுதலை சிறுத்தை கட்சி தான் கூட்டணி கட்சிகளிலேயே அடுத்து மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு கட்சி.
234 தொகுதியிலுமே கட்டமைப்புகளை வலுவாக வைத்திருக்கின்ற கட்சி. அந்த கட்சியை தான் ஆக்சுவலா முதல் கட்ட பேச்சுவார்த்தையில முதல் ஆளாக அழைத்திருக்க வேண்டும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டே அவர்களை கடைசியாக அழைக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போறா இருந்தா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை கூப்பிடல. கம்யூனிஸ்ட் கட்சி கூட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. ஆனா விசிகாவுக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தொடங்கவே இல்லை, 2ஆம் கட்டமும் தொடங்கவே இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு முரண்பாட்டோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. களத்தில் வேறு விதமாக தலைமை ஒரு மாதிரி இருந்தாலும் கூட களத்தில் தொண்டர்களுடைய மனநிலை என்பது வேறு விதமாக இருக்கின்றது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு தூரம் பிடிவாதமாக இருந்தார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்பதனை கூறிக்கொண்டு பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், எப்படி வேணா எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். எல்லாத்துக்குமே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தயாராக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.